Hi guys, welcome back to our channel. ரொம்ப நாளாக இந்த இது வந்து பார்த்தா வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். நிறைய பேர் வந்து பார்த்தோன்னா இதை பற்றி ரிவ்யூவும் கொடுக்க சொல்லியிருந்தாங்க. எப்படி இருக்குது, அது எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு கூட என்கிட்ட வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஆர்டர் பண்ணி நான் வாங்கியிருக்கேன். ஸோ வாங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் என்ன இருக்குது அப்படின்ட்டு. ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா என்னென்னா ஃப்யூசிங் டேப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா டைலரிங் ஃபீல்டில் இருக்கவங்களுக்கு ரொம்பவே யூஸ் ஆகக்கூடியது. இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுமே வந்து 120 அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. இதை நான் வந்து வாங்கியிருக்கேன். ஸோ இது எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னா பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நார்மல் நம்ம வந்து டேப் ரோல் மாதிரி தான் அவங்களுக்கு சுற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து நம்ம ஏதாவது நெக்கு ஃபினிஷிங்கு அந்த இடத்துல வந்து இப்போ நம்ம எட்ஜஸில் வந்து நம்ம ஏதாவது கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் அந்த இடத்துல வந்து ஸ்டிச்சிங் போடாமல் இதை வச்சு நீங்கள் லைட்டாக அயர்ன் பண்ணி விட்டுட்டிங்கன்னா போதும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபேப்ரிக்கோடு அப்படியே நம்ம வந்து ஸ்டிக் ஆகிக்குவோம். இப்போ நல்லா உங்களுக்கு இப்போ காமிக்கிறேன் பாருங்கள் ஒரு டெமோ. இது வந்து நான் ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கக்கூடிய ஒரு சுடிதாரு. இது வந்து பார்த்திங்கன்னா கேன்வாஸ் வச்சு ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். இன்னும் நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த எட்ஜில் இந்த கார்னரில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஓரத்தையில் நம்ம போடுவோம்ல, அந்த இடத்துல வந்து தையல் நான் உங்களுக்கு போட்டிருக்கேன். இப்போது நமக்கு வந்து இந்த எட்ஜு ஃபினிஷிங் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். இப்போ நம்ம இந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா ஹெம்மிங் பண்ணணும். அப்படி இல்லைன்னா நம்ம வந்து ஸ்டிச்சஸ் வந்து போடணும். ஸ்டிச்சஸ் போட்டால் அந்த அளவுக்கு உங்களுக்கு நீட் ஃபினிஷிங் இருக்குமா அப்படிங்க தெரியல. மேபி ஹெம்மிங் பண்ணலாம். ஹெம்மிங் பண்ணுறதுக்கு டைம் இல்லை, அது வந்து கொஞ்சம் நான் பெட்டராக இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஃப்யூசிங் டேப்பு. அதே மாதிரி இப்போ எல்லாருமே லைக் பண்ணுறது என்ன அப்படின்னா பொட்டிக் ஃபினிஷிங் தான் நம்ம வந்து எல்லோரும் லைக் பண்ணுறாங்க. பார்த்தா ஸ்டிச்சஸே இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா கார்மெண்ட்டை வந்து ரெடி பண்ணி கொடுக்குற அளவுக்கு நமக்கு இன்றைக்கி ட்ரெண்டில் போயிட்டுருக்கோம். ஸோ அப்படி இருக்கவங்களுக்கு இந்த ஃப்யூசிங் டேப் அப்படிங்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நான் இதை வந்து இதில் ஃபிட் பண்ணிவிட்டு உங்களுக்கு அயர்ன் பண்ணி காமிக்கிறேன். இப்போ இதில் ஓப்பனில் தான் இருக்குது. இப்போ நம்ம வந்து இதில் ஃபிட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பாருங்கள் எவ்வளோ நீட்டாக நமக்கு வந்து அயர்ன் பண்ணணுன்னு இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம அந்த எட்ஜில் வந்து ஃபினிஷிங் கொடுக்காமையே அவ்வளோ நீட்டாக நமக்கு வந்துருக்குங்க. இதை வச்சு நல்லா நம்ம வந்து ஹீட் பண்ணி அயர்ன் பண்ணும்போது நல்லா அப்படியே ஃபேப்ரிக்கோடு ஸ்டிக் ஆகிக்குது. நமக்கு வந்து இந்த ஓரத்தில் எட்ஜில் தையல் போடணுன்னே இல்லை, நமக்கு வந்து அவ்வளோ நீட்டாக ஃபினிஷிங் கிடச்சிருக்கு.